ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேலைக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தேவன் எங்களோடு கூட பேச முடியாது. ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கிறீங்க வந்திருக்க ஆத்மகளோட கத்தப்பே ஒவ்வொரு வார்த்தையை விரும்ப போகக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையை விரும்ப திரும்பக்கூடாது. அந்த வார்த்தையின்படி கத்த கிரியை செய்யுங்க. ஒன்றா நாம முக்கியமப்பட்டுங்க பலப்பட்டுங்க பெரிய காரணம் செய்யுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. எடுத்து வாக்கு திட்டமுள்ள வசனம். தேவன் நம்ம வைத்தா நம்ம அன்பு விளங்க பண்ணாங்க. அம்மா கவனிங்க. இப்போ இந்த ஏசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த அன்பு அது தேவன் விளங்க பண்ணிருக்கார். ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கார். ஆனா நாம என்ன கொடுத்திருக்க ஆண்டு இருக்கு? அதுதான் முக்கியமான கேள்வி. கேட்டா ஒரு கூட்ட சொல்லணும் தசம்பாவம் காணி கொடுத்தேன். அது பரலோகத்துல சேர்க்கவே சேர்க்காது. ஏசு கிறிஸ்துக்கு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி 4 காலத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் இந்த சிலுவை தியானம் தான் வருது. அதனால தேவன் சில காலத்தை பேச எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஏசு கிறிஸ்து கைதுக்கு மேல ஏறி போனா நிறைய பேருக்கு தெரியும். தெரியுமா? குருத்தோலை ஏந்து போனான்னு சொன்னான். இங்க கவனிங்க. எல்லாத்தையும் நடக்குது. ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா ஏசு கிறிஸ்து இது மாதிரி போகும் சொல்லியிருக்காரா? இப்ப அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து கைத குட்டி மேல வராரு. எல்லாம் என்ன பண்றாங்க? சில பேர் துணி போடுவாங்க, சில பேர் இலை மரக்கில எல்லாரும் போடுவாங்க. போடுறாங்க இல்லையா? எதுக்காக போட்டாங்க? எதுக்காக போட்டாங்க? எதுக்காக போட்டாங்க? எதுக்காக போட்டாங்க? ஏசு கிறிஸ்து வரான்னு தானே போட்டாங்க. இப்ப ஏசு கிறிஸ்து வராரா? இப்ப வராரா? எல்லாரும் மரக்கிளையில கொண்டு போறாங்க. அப்ப தேவன் எதை விரும்புறாரு? இதுதான் முக்கியமான காரணம். அது செஞ்சமே அப்படியே இன்னைக்கு செஞ்சுட்டாங்க. எல்லாம் கரெக்டா ஊர்வலம் போலாம், காலையில பேண்ட் அடிக்கலாம், எல்லாரும் வேலை பெற்றீங்க, நல்ல இடத்துல வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை காட்டில சந்தோஷம் என்ன தெரியுமா? அவர் சட்டத்தை கீழ்படித்த சந்தோஷம். இது அவர் விரும்பவே இல்லை. ஊர்வலமா போங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆண்டு அந்த ஏசு கிறிஸ்து விரும்புற முக்கியமான காரியம். மீண்டும் 2 வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:5-8. சீக்கிரம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க வசனத்தை. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, நம் பாதையில இருக்கிறது கிறிஸ்து நமக்காக மறுத்ததினால் தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்க பண்ணாரு. இப்ப முதல் காரியம், ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக மரணத்தை ஜெயிச்சான்னு சொன்னா நாம அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா முதல் காரியம் வெளிப்பட்டின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல வெளிப்பட்ட சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிங்கம்மா. நீ படப்படுகிற பாடுகளை போயிட்டு எவ்வளவு பயப்படாத. இதோ நீங்க சோதிக்கும் வரும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணம் பண்ண உண்மையாயிரு, அப்பாடி தேவைகளை உனக்கு நான் தர வேண்டும். இப்போ ஏற்றுக்கிறது சொல்ற ஒரு காரியம், முதல் காரியம் என்னன்னா யாரு மரணம் பண்ண உண்மையா இருக்கிறாங்க கேட்கிறாரு. அம்மா கவனிங்க போன பைபிள் பார்த்துக்கலாம். போன தேடிக்கிட்டு பைபிள் இன்னுமே எடுக்கல வசனமா அவங்க பத்தி மொச்சு நானே சொல்லியாச்சு. இங்க கவனிங்க, முதல் காரியம் ஆண்ட சொல்றாரு மரணம் பண்ண உண்மையா இருக்கு. அப்ப அந்த மரணத்துல ஏன் உண்மையா இருக்க சொல்றாரு? நம்மளுக்கு தேவை கூட கொடுப்பாரு. முதல் மரணம் ஒண்ணு இருக்கு, 2ஆம் மரணம் ஒண்ணு இருக்குது. 2ஆம் மரணம் யாருக்கு தெரியும்? அம்மா கவனிங்க, 2வது மரணம் யாருக்கு தெரியும்? முதல் மரணம் மாம்சத்துக்கு எல்லாம் பூமியில வாய்க்க, 2வது மரணத்தா பரலோக வாய்க்க. அத வாசி சொல்ற 11 வசனம் வாசிமா. ஆவியான சபைகளை சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால சேதப்படுத்துவதில்லை. அப்ப முதல் காரியம் ஏற்றுக்கிறிஸ்து மரணத்தை ஜெயிச்சு பல்லவர் ராஜ்யத்து சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஆனா நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும். முதல் காரியம். ஆமா கவனிங்க, பூமியில வாழ வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க வேணும். சரி கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா மரணமே வந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. ஆனா இந்த முதல் மரணத்தை ஏற்றுக்கிறதுக்கு முக்கியம் இல்ல, 2வது மரணத்துலதான் முக்கியம். ஏன்னா 2ஆம் மரணத்துல நீ ஜெயம் கொள்ளணும். அப்ப 2ஆம் மரணத்துல பரலோகமா பாதாளமா அதுதான் மாட்டணும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில பூமியில கொடுத்த நாட்கள்ல
அந்த பூமியில அவன் வாயில வரைக்கும் மரண பரியந்தம், அதாவது மரணம் வர வரைக்கும் வாயில வரைக்கும் இயேசுக்காக வாழ்ந்து உலகத்தை ஜெயிச்சானா அல்லது உலகத்துக்காக வாழ்ந்து மறித்தானா? நிறைய பேருக்கு நான் அதிகடிக்கா சொல்லிக்கிட்டே இருப்பேன், கலாச்சாரத்தை கை கொள்ளாதீங்க, அடுத்தவங்க பார்த்து நம்ம காரியத்தை செய்யக்கூடாது. ஏற்று எப்ப நம்ம தேவனை கொடுத்து மீட்டு கொண்டாரு அண்டை என்று இன்றைக்கு மரணம் வர வரைக்கும் இயேசுக்காகத்தான் ஓடணும், இயேசுக்காகத்தான் வாழி. ஏன்னா இந்த பூமி பாவத்துல நிறந்திருக்குது. பிசாசு பாவத்தை கொண்டு வந்தான். யார்கிட்ட ஆதாம் மூலமா நிரம்பின பாவம் இப்ப தலைமுறையா வந்துச்சு. ஆனா அந்த பாவத்துல இருந்து வெளியே வர்றதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து மாம்ச ரூபமா வந்து பூமியில வந்து எல்லார பாவத்துக்காகவும் அவர் சிலுவை சுமந்தார். இப்ப எல்லாருக்காக அவர் மறித்ததுனாலே இப்ப அவர் உயிர்த்து எழுந்துட்டாரு. இப்ப நீங்க நானு இரண்டாவது மரணத்துல ஜெயிக்கணும். அதுதான் முக்கியமான காரணம். முதல் மரணம் எல்லாருக்கும் வர்றான். சில பேர் மாணவியாதி வந்தா ஒரு பயம் வந்துடும். என்ன பயம் வந்துடும் தெரியுமா? டாக்டர் கைவிட்டாங்க, இனிமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. நிறைய பேரை பார்த்திருக்கிறார். ஆனா முதல் மரணத்துல நீ பயப்பட தேவையில்லை. கத்தர் கஷ்டம். இப்ப எச்சரிக்கையால் பாருங்க, முதல் மரணத்துல பயந்துட்டான். அவன் என்ன சொன்ன? ஏசியா நீ வீட்டை உயர்ந்தப்பட்டனால பேக்க மாட்டேன், சாகவே சாவேனாரு. உடனே சோர்புறமா திரும்பி கத்தாரு, உமக்கு உண்மை உத்தமமா இருந்த உமது பார்வைக்கு நலமான செய்தி மன கச்சந்த ஆயிடும். ஏன் அவன் மணல் மாநிலத்துல வாயில இருந்தான். ஆனா வாய்ந்த போட்டா தெரியுது அந்த 15 வருஷத்துல அவனுக்கு உண்டாண்டு எல்லாமே பாடலுக்கு போயிடுச்சு. எனக்கு இதுதான் வாய்க்க. இந்த பூமியில வாழ யாரா இருந்தாலும் சரி, மரணத்தை ஜெயிக்கணும் தான் ஆண்டவர் உங்களை என்ன அழைத்தாரு. அப்ப ஏற்று கிடைச்ச முதல் மரணத்தை ஜெயிச்சாரு, இரண்டாவது சிங்காசனத்துல உட்காந்தாரு. அப்ப நீங்களும் நானும் முதல் மரணத்துல எப்படி நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏற்று கிடைச்சு நம்ம எதை கத்து கொடுக்கிறாரு அதன்படிதான் நம்ம வாயில தவிர மற்ற காரியத்துல கலாச்சாரத்தை நம்ம கை கொள்ளும் போது நிச்சயமா அதுல நம்ம ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப 12 டீச்சர் ஆண்டவர் அழைத்தாரு. அத 11 டீச்சருக்கு ஆண்டவர் கரெக்டா ஒவ்வொரு டீச்சர் மட்டும் ஏச விட்டு பின்வாங்கி போட்டான். ஆனா கடைசியா அவன் மாநிலத்துல ஜெயிக்க முடியல, 4 கொஞ்சிருக்கான். இன்னைக்கு 11 டீச்சர்கள் ரத்த சாட்சிய மதித்தாங்க. ஆனா அந்த 11 டீச்சரை பரலோக ராஜ்யத்துல போயிருக்கிறான். அப்ப நீங்க நான் ஏசுக்கு எப்படி நம்ம சாட்ச வாயப்போறோம், எப்படி மறைக்க போறோம் அப்படின்னு. சில பேர் பலவீனம் வந்தால சபைக்கு வராதுங்க. சில பேருக்கு உடம்புல சரீரத்துல ஒரு வியாதி வந்தாலும் சபைக்கு வராதுங்க. இன்னைக்கு யாரை நம்புறான்னு சொன்னா டாக்டர் நம்பட்டு, மாத்திரை நம்பட்டு, ஹாஸ்பிட்டல் நம்புறாங்க. ஆனா இயேசு நம்புற ஒரு மணி நேரம் கத்தர் பாக்குறாரு. இயேசு நம்புற ஆண்டவரே எனக்கு ஒன்று போட்டாலும் சொல்றாரு. யோபு சொல்றாரு, தனக்கு வந்த வியாதி, மானத்தின் வியாதி வந்தாலும் ஓட்டத்தை சொந்து கொண்டே இருக்கும் போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஏன் தெரியுமா? என் மீட்பை உயிரோடு இருக்கிறா. கடைசி நாட்கள் நான் பார்ப்பேன் அந்நிய கண்களால ஏன் கண்களால பார்ப்பேன். ஏன் கண்களால பார்ப்பேன். வார்த்தை என்னன்னா, நான் மறித்தா கூட அவர் என்னை உயிர்ப்பிப்பார், பரலோகத்துல நான் அவரை பார்ப்பேன். அப்ப அந்த வாஞ்சால இந்த யோகப்பட்டா கட்ட 4 தலைமுறை மட்டும் வாய வைத்தார். ஆனா நமக்கு இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல 4 தலைமுறை வாய முடியல. வாலிபல்ல நிறைய பேர் மரணத்துல போறாங்க. வாலிப ஏன்? இந்த உலகத்தின் கலாச்சாரத்தை பாவத்தை கலந்து கொண்டு எனக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லும் போது, பாவத்தின் ஆத்மா ஸ்தாபம் சொல்லும் போது எனக்கு அநேக ஆத்மா பாவத்தின் வழியில தான் போறான். அதை ஏசுக்கு சொல்றாரு, இரண்டாவது மரணத்துல ஜெயிக்கணும். முதல் மரணம் கிடையாது. முதல் மரணம் உன்னோட வாழ்க்கையில நீ எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா இரண்டாவது மரணத்துல காட்டாரு, நீ வாழ்ந்தது இயேசுக்காகவா உலகத்துக்காகவா உனக்காகவா? பாவத்தின் வாழ்க்கையா பரிசுத்தமான வாழ்க்கையா? சத்தியத்தின் மாதிரி நடந்ததையா இல்ல சத்தியத்துக்கு ஆப்போசிட்டா நடந்து? இதுதான் அந்த 2வது மரணம். அந்த மரணத்துலதான் ஜெயிக்கணும். அது ஆண்டத்தோட எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நீ உண்மையாரு. அது ஏன் உண்மையா இருக்க சொல்றேன்னா, அந்த பாடு வந்தது பின்வாங்கி போகலாம். அந்த பாடு வந்தாலும் பயப்படக்கூடாது. ஏன்னா உனக்கு ஜீவகடை நான் வைத்திருக்கேன்றாரு. அந்த ஜீவகடை எதுக்கு 2ஆம் மரணம் உனக்கு சேதப்படுத்த முடியாது. ஏன்னா உனக்குள்ள ஒரு மேல ஜீவகடத்தை வைத்து உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. அது 2வது மரணத்தை சேதப்படுத்தாது. ஆனா முதல் மரணத்திலேயே நிறைய பேர் மரணத்தின் வியாதி வந்தா பின்வாங்கி போக ஆரம்பிச்சாங்க. ஏசு மேல இந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஒரு சகோதரி சொன்னாங்க, அந்த சகோதரி ரொம்ப பிரச்சனை, சின்ன வயசுதான், 42 வயசு ஆகுது, இறந்துட்டாங்க சகோதரி. அந்த சகோதரிக்கிற பிரச்சனை இல்ல. வீட்டுக்காரர்கிட்ட சொல்லும் போது சபைக்கு அவர் சொல்ல என்ன பிரச்சனை பார்க்கலாம், ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க மனைவி சொல்றாங்க, நான் வர மாட்டேன், ஏற்கவே இல்லை, நான் நம்ப மாட்டேன், நான் உலகத்தால இருக்கும் போது சகோதரி ஆண்டவர்கள் இருக்கா. எனக்கு மானத்தின் வியாதி வந்தோன்னு ஏசு வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில அப்படிதான் நடக்குது. மானத்தின் வியாதி பிசாச்சு ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க தொட ஆரம்பிச்சானா உடனே பயம் வர ஆரம்பிச்சு.
அந்த பயத்தினால நிறைய விசுவாசிகள் பின்வாங்கி போனான். கர்த்தரோட பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஏசிக்கிறது சொல்ற ஒரு வார்த்தை, மரணமே வந்தாலும் உண்மையாது உனக்கு ஒரு ஜீவ கிடைச்சிருக்கு. ஏன் தெரியுமா? மரணத்தை ஜெயிச்சவர் மரணம் உன்னை சேதப்படுத்த முடியாது, மரணம் உன்னை மேற்கொள்ள முடியாது. எத்தனை வியாதி வர்றா. இப்ப ஒரு காலத்து பாருங்க, கொரோனா காலத்துல 2020 கொரோனா வந்த போது எவ்வளவு பேர் லட்சக்கணக்கில் அழிந்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தரோட பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாச்சு. ஏன் தெரியுமா? கர்த்தர் கொரோனா தேசத்துல அனுப்புனா கூட, அது எங்க தேசத்துல அனுப்புனா கூட, அந்த தெருவு ஜனமுக்குள்ள அனுப்புனா கூட அந்த கர்த்தரோட பிள்ளைகள் சேதப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் பிள்ளைகள் இருக்க ஜீவனு அவங்களோட ஜீவன் இல்ல, அது இயேசுவோட ஜீவன். அப்போ அவங்களை சேதப்படுத்த முடியாது. அப்ப அந்த மரணமே வந்தாலும் நீ உண்மையா இருக்கணும். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? 1, ஆண்டவர் மேல இந்த நம்பிக்கை விடக்கூடாது. 2, கதையை விடக்கூடாது. 3, ஜபத்தை விடக்கூடாது. இது 3 முக்கியம். மரணம் வந்தாலும் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, சென்னையில இருந்து ஒரு பாஸ்டர் ஆந்திராவுக்கு போய்க்கிறான். ஆந்திராவுக்கு பாஸ்டர் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டுக்கிறாரு. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, ஐயா வெளிநாட்டுல எனக்கு தெரிஞ்ச சிங்கப்பூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நாங்க இன்னும் செலவு பண்றோம், நீங்க வாங்க. அந்த பாஸ்டர் சாவு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, வேண்டாம் பாஸ்டர், நான் எப்படி இருக்கிறேன். அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க, சென்னையில இருக்கிற பாஸ்டரோட ஒய்ஃபு சொன்னாங்க, ஐயா நீங்க எனக்கு ஒரு ஆதிக்குற தகப்பன் மாதிரி தான், உங்களை இந்த நிலைமை பக்கத்து உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, நீங்க வாங்க, எல்லா செலவும் நாங்க பார்த்துருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் பிளைட்ல இருந்து எல்லாத்தையும் நாங்க பார்க்க, நீங்க 1 ரூபாய் கூட, அவரு பெரிய உயர்கார் தான், நீங்க 1 ரூபாய் செலவு பண்ண, நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் ஓட்டம் முடிஞ்சிச்சு. என்ன சொல்றேன்னு, 6 மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவங்க ஓட்டம் முடிஞ்சிச்சு, நீ இளைப்பாறு போற, நீ இந்த உலகத்தை விட்டு வரப்போறாரு. அப்ப அவர் கேட்டாரு, ஆண்டவரே ஒரு 6 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, நான் இந்த ஊழியத்தை யாராவது எப்படி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுட்டு வந்துடுறேன். அப்படி வச்சுட்டு வந்து சொன்ன உடனே 4 மாசம் முடிஞ்சிச்சு, இன்னும் 2 மாசம். இந்த விஷயம் யாருக்கிட்ட சொல்லாத அந்த ஊழியக்காரு அந்த பாஸ்டர் கிட்ட சொன்னாங்க. சொல்லி 2 மாசம் முடிஞ்சிச்சு. சொன்ன மாதிரி அவர் மறுத்து போறார். அந்த பாஸ்டர் சாட்சி அந்த இடத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே மரணம் வந்தாலும் உண்மையாது, பயப்படாத, பதறாத, பின்வாங்கி போடாத, அங்க போலாம் இங்க போலாம், அவங்க காப்பாற்ற இங்க காப்பாற்ற ஓடாத, இங்க இருக்கிற இடத்துல ஒரு சித்தன்னா ஆண்டவரு அதன் படிச்சு அவர் சித்தம் உன்னை எடுக்கணும்னு நினைச்சா அவரோட கூட வச்சுக்குவாரு, இருக்கணும்னு நினைச்சா சாட்சியா வைப்பாரு. ஏன்னா நான் மரணத்துல பாதாளத்துல போக வேண்டிய வெயில ஏசி அந்த பாதாளத்துல கையை பிடிச்சி தூக்கிட்டாரு. அப்போ உனக்கு நான் ஜீவகரத்தை வச்சிருக்கேன். இன்னொரு ஊழியக்காரர் சொன்னாரு, இந்த பாட்டுலாம் பாடிக்கிறாரு, பவுல் ரமேஷ், பால் ரமேஷ், நல்லா நிறைய பாட்டு பாடுகிறேன், நான் சிறுமையும் மேலுமே மாறுறேன். அப்ப அந்த பாட்டு எங்க சாட்சி நாங்களாம் உட்காந்துக்கிறோம். அந்த பாஸ்டர் சொல்லி 2 கால்லாம் வீங்கிச்சு, 2 கிட்னா விட்டாச்சு. அவர் சொன்னாரு, நான் 10 வருஷம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், அந்த 10 வருஷம் எனக்கு டைம் கொடுத்தா இன்னும் நிறைய பாட்டு நான் எழுத போறேன், அதுக்காக ஜெபம் பண்ண சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ண. ஆனா பாஸ்டர் கேட்ட மாதிரி 10 வருஷம் ஆண்டு அருமையா செஞ்சாரு. 10 வருஷம் என்ன எத்தனை நாள் தெரியுமா? 10 நாள். 10 நாள் முடிஞ்சவனு அவர் இறந்துட்டார். 10 நாள் தான். அவர் 10 வருஷத்துக்கு ஏசுக்கு 10 நாள் தான், 1 வருஷத்துக்கு 1 நாள் கணக்கு. அவர் இறந்துட்டார். ஏன்னா தேவன் நம்மளை எடுக்கணும்னு ஒரு விருப்பம் இருந்தா அவர் சித்தமா செய்வாரு. அப்ப அந்த முதல் மரணத்துல இன்னும் உண்மையா இருக்கணும். ஐயா எனக்கு மரணம் வந்துச்சு, இன்னும் நான் சாக போறேன், மனுஷனுக்கு மரணம் உண்டு இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த மரணத்துல சாட்சி இருக்கணும். உடனே மரணத்து வியாதி வந்தவன் சபைக்கு வராம டாக்டர் இந்த டாக்டர் போல அந்த ஊரு போல இந்த ஊரு போல நீங்க போகும்போது தான் 2வது மரணத்துல சேதப்பட முடியும். ஏன் தெரியுமா? முதல் மரணம் ஆண்டு எடுக்கிற நேரம் இருந்துச்சுன்னா அதை தடை பண்ணக்கூடாது. ஏன் ஆண்டு சொல்ல ஓட்டம் முடிஞ்சிச்சு, அப்ப சொல்ல போக சொல்ல நல்லா போராடினே ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் ஜீவகர் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு, அண்ணால கத்தராக ஈச்சு நியாயாதிபதியாக அண்ணால் கத்த எனக்கு அது தந்தல் வாழ்ந்தார். அப்ப ஏன் ஓட்டம் முடிஞ்சிச்சு, இப்ப எனக்கு ஜீவகர். அதே போல்தான் ஆண்டு சொல்றாரு, முதல் மரணத்துல உண்மையாரு, அந்த மரணம் வரவிருக்க இயேசுக்கு உண்மையாரு, சபைக்கு உண்மையாரு, ஜபத்துக்கு உண்மையாரு, மற்றவங்களுக்கு உண்மையாரு. அந்த உண்மை கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா நிச்சயமா 2வது மரணம் சேதம் வரும். அந்த உண்மையில நீ இருந்தா ஒரு ஜீவகிடத்தை வச்சாருன்னா 2வது மரணம் அதை ஒரு சேதப்படுத்த முடியும். ஏன்னா உனக்குள்ள ஜீவகிடத்துக்கு. அப்போ முதல் காலத்துல உண்மையா இருக்கு. தயவு சேர்ந்து என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல ஆண்டுகிட்ட வந்து சொல்லிட்டு போங்க. ஆண்டு பாதத்துல வந்து சொல்லிட்டு நீங்க அங்க ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா உனக்கு முன்னாடி தேவன் தம் தூரம் அனுப்புவார்.
டாக்டர் சொல்ல ஒண்ணு இல்ல, எல்லாம் சின்ன பிரச்சனை தான். எனக்கு வயசு சூடாயிடுச்சு 2020. டாக்டர் சொல்றாரு ஆபரேஷன் பண்ண 30,000 ரூபாய் செலவு ஆகுன்ட்டாரு. ஐயா 30 ரூபாய் கூட என்கிட்ட கிடையாது, நீ 30,000 ரூபாய் செலவு பண்றேன்னு சொல்றீங்க. நீ பாஸ்டர் தானே? நான் பாஸ்டர் தான், எனக்கு வெளிநாட்டு எங்க பணம் கிடையாது, எனக்கு வருமானம் கிடையாது. நான் ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு போறேன், எழுதி உடனே டாக்டர் எழுதி கொடுத்துறாரு. உடனே நான் கான்டாக்ட் சொன்னேன், ஆண்டே எந்த வருமானம் ஒரு சித்தமா இருந்தா ஆபரேஷன் பண்ண, ஒரு சித்தனா ஆபரேஷன். ஆனா அங்க போனா ஒரு பவுடர் கொடுக்குறான். பவுடர் இது ஒண்ணு இல்ல, சிம்பிள் தான், இது குச்சா சீடா ஆயிடுனா. அந்த பவுடர் குடிக்க ஒரு மாதிரியா இருக்குது. ஒரு 2 வாரம் குச்சா, அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போகல. 5 வருஷமா என் ஜீவன கத்த பாதுகாப்பு வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம முதல்ல ஆண்டர் பாதத்துல வந்து சொல்லணும், ஆண்டு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, நான் போலாமா வேண்டாமா. அவர்கிட்ட நீ சொல்லும் போது ஏன் தெரியுமா, அவர் படைத்த உடுப்பு, அவர் படைத்த சரீரம் பிச்சாச்சி ஏதாவது ஒரு லாக் பண்ணுவான், ஏதாவது ஒரு கை வைப்பான். அதுதான் கத்தத்தை நம்ம சொல்லும் போது ஏந்து பண்ண அவர் மறுபடியும் புரிவிப்பார். அப்ப நான் கார்பெண்டர் வேலை செய்யறேன், இந்த கதவு வந்துடுச்சு, அதுல போட்டு தூக்கி போட முடியாது, அதே கதவு நான் சரி பண்ண முடியும். லாக்கு போயிடுச்சு, அதே லாக் வேற லாக் மாட்ட முடியும். அந்த திறமை எனக்கு இருக்குது. ஒரு மரத்தோட பொருள் எல்லா ஐடியா எனக்கு இருக்குதுன்னா ஒரு ஜீவனை பார்த்து இயேசுக்கு எல்லாமே தெரியுமே. அப்போ முதல் உண்மை மரணம் வந்தா உண்மையா பின் வாங்கிப்பார். 2வது ஒரு காரணம் மரணம் வந்தா நம்ம என்ன பண்ணு சொன்னா 1 யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் வாசிக்குமா? 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 14வது வசனம் வாசிக்குமா? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான், கடலாளர்கள் நடுவிலே மன அமைதிய தேடுகிறான். மேலில் நிஜமென்று என்னில் ஏமாந்து போகின்றான், வாழ்வில் நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்க ஓடுகிறான். 2வது காரியம், இப்ப ஏற்று கிறிஸ்து அம்மாங்க கவனிங்க, நம்ம எல்லாம் நீதிமன்ற எல்லாரும் பாவிதான். ஏற்றுக்கிட்டு நம்ம கிட்ட ஜீவனை கொடுக்க மாதிரி எப்படி காட்டி ஜீவனை கொடுத்தாரு? கோமப்பட்ட ஜீவனை கொடுத்தாரு. அன்பு காட்டு, நீ அன்பை காட்டியா? இப்ப ஆண்டு அதான் கேட்கிறாரு, ஏன்னா நான் அன்பை காட்டி ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அப்ப உங்களை அன்பு இன்னொரு ஆத்மா ஆயுதப்படுத்த முடியும். இப்ப ஏற்ற அன்பு காட்டினால்தான் எனக்கு கோடிக்கணக்கான ஆத்மா இயேசுவை நம்புது. ஆனா நீங்க அன்பு காட்டாம ஒரு ஆத்மா ஒண்ணு நம்ப மாட்டேங்குது. இப்ப யாரு நம்புது? இப்ப இயேசு சொல்றாரு, நான் உனக்கு அன்பை காட்டி ஜீவனை கொடுத்தேன், உன் பாவத்தால வெறுத்து தள்ளிட்டேன், உன்னை நேசிக்கிறேன்னா அதே போலதான் உன்னை அன்பு காண்கிற சகோதரிட்ட அன்பை காட்டுட்டார். எனக்கு எப்படி மாதிரி கேக்குது ஆண்டு சொல்ற பாருங்க. அது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் 20. தேவனுக்கு அன்பு கூறுவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யான், தான் கண்ட சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அதனால கேட்கிறாரு, எப்பா உனக்கு கண்ணை தெரிந்த ஏற்றுக்கிட்ட கண்ணை தெரிந்த சகோதரன் அன்பை காட்டாரு, நீ காணா தேவன் எப்படி அன்பா இருப்பேன்றாரு. எனக்கு அன்பு இல்ல. உலகத்துல எப்படி நம்ம அன்பு உலகத்தாருக்கு வசதி வந்தா அன்பு, வசதி எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எனக்கு கஷ்டக்குள்ள வந்துச்சு, அது ஒரு 4 தடவை ட்ரெயின் போட்டா போதும், உடனே ஒரு கூட்டம் வந்துடும், அப்படியே ஐக்கியமாயிடும். அது கைட்ல சாதாரண கவரிங் ட்ரெயின் போட்டா போதும், ஒண்ணு கூட கண்ணுக்கு தெரியாது, வராது, வீட்டுக்கு வராது, அது கூட பேசாது. ஏன்னா நீங்க எப்படி அன்பு மாறுச்சுன்னா, வாழ்க்கையில செல்வம் வந்தா உன் சொந்தெல்லாம் அன்பு காட்டும், உன் செல்வம் குறைந்து விட்டா எல்லாம் அன்பு போயிடும். அப்படின்னா உன் ஆட்சி மாத்திரமல்ல, உன் சரீரத்துல வியாதி வந்தா கூட ஒரு நாள் நீ காண்கிற சகோதர அன்பு போயிடும். அப்ப ஏற்றகத்துல 2வது எதுக்காக உனக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு சொன்னா, நீ நான் அன்பா இருக்க போல நீ இப்ப அன்பா இருப்பாயா, நீ இப்ப நேசிக்கிறாயா? இப்ப என்ன நேசிக்கப்ப மற்றவங்க நேசிக்கிறாங்க? நேசிக்கிறது கிடையாது. ஆளை பார்த்துட்டு நேசிக்கிட்டு, ஆளை பார்த்து பேசிட்டு, ஒரு நாள் இந்த கூட்டத்துல பேசினா சந்தோஷமா பேசுது, அதை பத்தி குறை சொல்றது, நாளைக்கு அந்த கூட்டத்துல பார்த்தா இதை பத்தி குறை சொல்றது. எனக்கு அப்படிதான் போகுது கஷ்டம் வாய்க்க. எப்ப பார்த்தாலும் கதை பேசி நிற்கிறது. ஒரு அன்பு ஒரு அறியாது, நம்ம யாரு நம்மளுக்கு தெரியாது. இயேசுக்கு
நான் ஏசு நம்ம யாரு நம்மளுக்கு தெரியும், ஆனா அவர் யாரு நம்மளுக்கு தெரியாது. நான் உலகத்தால வாயும் போது, உலகத்துல எல்லாத்துலயும் அன்னைக்கு வாயும் போது சபைக்குள்ள வேலை சொன்னாங்க. என்ன சொன்னா தெரியுமா? ஜன்னல்ல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண அப்படின்னா. எவ்வளவு வேணும் ஒரு ஜன்னலுக்கு அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், ஒரு ஜன்னலுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, 4 ஜன்னல் 4000 ரூபாய் கொடுங்க. அவன் ஆச்சரியப்பட்டாரு பாஸ்டர். ஏன் ஒரு சின்ன வேலை தானே, ஒரு ஜன்னலுக்கு 200 ரூபாய் வாங்கிக்கணும். நான் சின்ன வேலை பெரிய வேலை 4 ஜன்னல் 4000 ரூபாய் கொடுத்தா செய்யறேன் வேணாம்னு சொன்னேன். உடனே பார்த்து சொல்றாரு, நீ செஞ்சா உன்னை கத்தரை ஆசீர்வதிப்பாரு, நீ பணம் கொடுத்தா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நிஜமால அதுதான் சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, சரி கொஞ்சம் கூட கம்மி இல்லையா? அப்ப ஒருத்தர் கேட்டாரு, கட்சி தானே, இதே கொஞ்சம் கம்மி பண்ண செய்தானே, அவங்கள வெளிநாட்டுல இருந்து பணம் வரும், நான் எது கம்மி பண்ணணும்? ஏன் ஐடியா? வெளிநாட்டுல இருந்து பணம் வர நான் எது கம்மி பண்ண? நான் கஷ்டப்பட்டு வேலை சம்பாதிக்க எனக்கு கொடுக்குற மனசு வரல, அவன் வெளிநாட்டுல இருந்து உட்காந்து சம்பாதிக்கிறான், அதுக்கு நான் விட்டு கொடுக்கணும் சொல்லி இப்படி எல்லாம் அநேகமா வாங்கிட்ட பிறகு அப்ப கூட ஏசு கிறிஸ்து என் மேல அன்பா இருந்தாரு. ஆனா யாருன்னா ஒரு 500 ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டான்னு சும்மா விட்டுருவேன்? வாயாது, வாய் காது இருக்கும், உச்சில போயிடும், நல்லாவே இருக்காது. அன்னைக்கு 500 ரூபாய் வாங்கிட்டு போச்சு, ஏமாத்திட்டு எப்படித்தான் போய் சொல்லிட்டு பாரு, வாயை திறந்தாலே நாட்டு அடிக்குது. ஏன்? அந்த 5 போன பணத்துக்கே இவ்வளவு சாபம். ஆனா ஏசு கூட நான் கொள்ள அடிச்சிருக்கேன் என் மேல அன்பு. அப்ப இந்த அன்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஒருத்தர் செய்த நன்மை சொல்லி காட்டும். ஒரு நாட்டுல ஒரு சோறுல தெரியுமா, நான் தான் போட்ட சோறு, நான் தான் கொடுத்த அரிசி, நான் தான் வாங்கி கொடுத்த மளிகை, இன்னைக்கு என்னையே எதிர்த்து பேசிட்டு இருப்பாரு, என்னையே இவ்வளவு அற்பமா நின்று இருப்பாரு. நீ செஞ்ச நன்மை சொல்லி காட்டுறதுக்காக அல்ல, அவரை மகிமை பார்த்து செஞ்சுட்டா விட்டுட்டு போயிடு, அவன் ஒண்ணு நினைக்க மாட்டான். ஏசிக்கிட்டு அதான் நானே கேட்டேன், ஆண்டவரே எவ்வளவுதான் ஜனம் செஞ்சாலும் என்ன புரிஞ்சுக்கிற என்ன இல்லப்பா, ஆனா நான் செய்த நிப்பாட்டுறேன் அப்படின்னு உண்மையுமே 2 மேல அதுதான் சொன்ன ஜபத்துல. ஒரு வார்த்தை ஆண்டு எனக்கு உணர்த்துறேன். என்ன உணர்த்தினா தெரியுமா? நீ செய்யற நம்ம யாரு கொடுக்கத்தேன்னு, நான் கொடுக்கறது தான், நான் கொடுக்கத்தே நீ செய்யிட்டே அது எதிர்பார்க்க. ஆனா இவங்களுக்கு நான் ஜீவனே கொடுத்திருக்கிறேன், அப்புறமே சரி என்ன நினைக்காதுங்க, ஒன்னு நினைப்ப ஏமாத்துறான், ஒன்னு நினைக்கிட்டு ஏமாத்துறான். அப்போ அது யாருக்காக செய்யறேன் நன்மைன்னா, ஆண்ட உனக்காக செய்யறேன். அவங்க நினைக்க மாட்டாங்க, நான் உன்னை நினைக்கிறேன். நீ அன்பு காட்டு, நீ செய்ய வேண்டிய கடமை செய். நீ எந்த அளவுக்கு நீ நன்மை செய்ய, எந்த அளவுக்கு அன்பு காட்டு, எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு தேவனோட அன்பா இருக்குல்ல. அப்ப அந்த அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனம் வாசிக்குமா? 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாத தேவன் அறியார், அப்ப தேவன் அன்பாக இருக்கிறார். அப்ப என்ன காண்க சகோதரர்கிட்ட அவன் சூழ்நிலை பார்த்து, அவனோட நிலைமை பார்த்து, அவனோட கஷ்டத்தை பார்த்து இன்னும் எந்த அளவுக்கு அன்பு காட்டி அவனை நேசிட்டு அவன் செய்ய வேண்டிய கடமை செய்தியா அந்த அளவுக்கு கட்ட அவனை நேசிப்பார். ஏன்னா ஆண்டவர் ஜீவனை பொறுத்து அன்பு காட்டுதான். அதே போல்தான் நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒருத்தருக்கு அன்பு காட்டு, எந்த அளவுக்கு ஒருத்தர் நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல பிரியமா இருக்கீங்க, அந்த அளவுக்கு கத்தர் உங்க மேல அன்பா இருப்பான். அப்ப 2வது காரணம் ஏற்றுக்கிறது ஜீவனை பொறுத்து எதுக்காக தெரியுமா? நீ மற்றவருக்கு அன்பு காட்டணும். அந்த அளவுக்கு அன்பு காட்ட மாதிரி ஆத்மா அன்பு மூலமா தான் நம்ம அழைக்க முடியும், தவிர ஆட்சி மூலமா பணத்து மூலமா பொருள் மூலமா அழைக்க முடியாது. ஒரு ஆத்மாவுக்கு தேவை முக்கியமான ஒரு அன்பு தான். அவன் இருக்கிற நிலைமை, அவன் அந்த சூழ்நிலை இருக்கும் போது அவங்ககிட்ட பேச யாருமே இல்லை. அப்போ நீங்க அப்போ பேசும்போது உங்களை அன்பை வெளிப்படுத்தும் போது அவனுக்குள்ள உணர்வு வரும். உதாரணமா ஒரு குடிகாரங்க அன்பத்தான், மோசமான குடிகாரன், பெரிய ரவுடி, வாய் நிறைய மாவு போட்டு நிற்பான். நேரா சர்ச்சையில வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா, பாஸ்டர்டா, பாஸ்டர் நீ உண்மையாலுமா ஊழியக்காரனா இருந்தா, உண்மையாலுமா ஒரு போதகரா இருந்தா, இந்த அட்ரஸ் நான் சொல்றேன், நீ என்ன வந்து பாரு நைட்டு 9 மணிக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவன் மோசமான ஆளு, பயங்கரமான ரவுடி. அப்ப அந்த பாஸ்டர் அந்த அட்ரஸ்ல தேடி போற, அவன் சொன்ன டேட் அவன் சொன்ன டைம் தேடி போறாரு. அந்த தெருவுல கேட்கும் போது அப்போ அவங்க கேட்கறாரு, அம்மா இந்த அட்ரஸ் ஏமா? அப்ப அவங்க பார்த்து ஆச்சரியப்பாரு, பாஸ்டர் அவன் மோசமானவன், அவன் பொறுக்கி, அவன் ரவுடி, நீ எதுக்கு அவன் வீட்டுக்கு போறீங்க? வேணா போகாதீங்க, அவனை அலட்சியமா திட்டுவான், அவனை அவமானப்படுத்துவான், நீங்க போகாதீங்க. போனேன் இல்லம்மா நான் கண்டிப்பா செஞ்சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு. சரி இவன் சொல்லி பார்த்து கேட்கல, சரி போங்க பார்த்து அந்த வீடு தான். ஆனா இவரு போறாரு, வீட்டுக்குள்ள விளக்கு எரியுது. அந்த ஆள் எப்படி தெரியுமா பார்த்துக்கிறான்? அப்படியே தலைக்குள்ள குப்புற பார்த்துக்கிறான். முன்னாடி ஒரு பிராந்தி பாட்டில், கிளாஸ் தண்ணி, வாய்ப்பை எல்லாம் ஃபுல்லா போதல பார்த்துக்கிறான். இந்த பாசை தட்டி எழுப்புறான் போதல்ல. அவன் தட்டி எழுப்பும் போது அவன் கத்துறான், யாரா எழுப்ப அனாச்சமா திடீர்னுக்கிறான்.
மறுபடியும் தட்டி எழுப்புறாரு. இவன் அசல்ட்டா இப்படி பத்துக்கு போய் பார்த்தா ஒயிட் ட்ரெஸ்ல போகும்போது அப்படியே பயங்கரமா வெளிச்சமா பிரகாசமா அலரச்சு எழுந்து, ஃபாதர் நீங்க எப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு. எப்பா நீ எனக்கு சொன்னிய இந்த டைம்ல இந்த டேட்ல வந்துட்டேன், எப்பா நான் என்ன செய்யணும் சொல்ல அப்படின்னா. அப்ப அந்த மனுஷன் சொன்னா, ஐயா நான் ஒரு பாவி, நான் ஒரு குடிகாரன், நான் ஒரு பொறுக்கி, இந்த ஏரியா முழுவதும் என்னை சொல்லி 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 என்னை பாவத்தில் தள்ளிட்டாங்க. அவன் தின்ன மாட்டான், அவன் நல்லா இருக்க மாட்டான், அவன் மோசமான அவன் பொறுக்கி அவன் குடிகாரன் சொல்ல. இதனால என் மெயின் எங்கேயோ போய் யாரும் என்கிட்ட அன்பு காட்டல, யாரையும் என்கிட்ட பேசல. அந்த வேதனை தான் நான் உங்க சபையில வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஆனா நான் சும்மா சொல்லிட்டு வந்தேன். ஆனா நெடுமாலு நீங்க வந்திருக்கிறீங்க, என் மேல எப்படி உங்களுக்கு அந்த அன்பு வந்துருங்க. அப்ப சொன்னது இயேசு அன்பு காட்ட தெய்வம், அவரு உன்ன மேல அன்பா இருக்கா, அவர்தான் உன் அன்பா. அடுத்த நிமிஷமே அந்த பாவி முட்டி போட்டு சொன்ன, ஐயா இன்னைக்கு நான் எத்தனையோ மனுஷன் தேடி போனேன், ஒருத்தரும் தேடி வந்துக்கல. ஆனா இன்னைக்கு இயேசு பத்தி சொன்னீங்க, நீங்க என்ன தேடி வந்திருக்க, இனி இந்த பாவமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் மனத்திறமை சொல்லி அன்றைக்கு அறிக்கைட்டு சபைக்கு போக ஆரம்பிச்சு இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனா இருக்கும். அப்போ அந்த அன்புனாலே ஒரு பாதிய ஊழியக்காரனை மாத்திடுவாங்க. அப்போ நீங்க எத்தனை பேருக்கு அன்பு காட்டுறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு உங்க மேல அன்பு காட்டின அன்பு கூட போன சகோதரிகிட்ட காட்டுறியா, கூட பண்ண சகோதரிகிட்ட காட்டுறியா, அல்லது எதிரில் இருக்கிறவங்க காட்டுறியா, இல்ல மேல் வீட்டுல இருக்கிறவங்க காட்டுறியா, பக்கத்து வீட்டுல காட்டுறியா? உன் அன்பு எப்பவும் மாறப்படாது. இயேசு உண்மையாலுமே அன்பு உனக்குள்ள இருந்தா இயேசு உனக்குள்ள வாசம் பண்றான்னு அர்த்தம். அதான் ஆண்டு சொல்றாரு, அன்பு இல்லாத தேவனை அறிய மாட்டாங்க. அப்ப தேவன் அன்பாக, அப்ப நான் எந்த அளவுக்கு எல்லாரும் மேல அன்பா இருக்கணும், அந்த அளவுக்கு தேவன் ஏன் மேல அன்பா இருப்பார். எதுக்கு நம்ம கோவப்படணுமோ அதுக்கு மட்டும்தான் கோபம், எல்லாத்துக்கும் கோவப்பட லிஸ்ட் போடக்கூடாது. அதுதான் ஆண்டு சொல்றேன், அன்பு இல்லாதவன் தேவன். அப்ப உனக்கு தேவனை கொஞ்சம் எதுக்கு தருமா, மற்றவங்க அன்பு காட்டு, அந்த ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தும். மூணாவது காரியம் கர்த்தர் மரித்திற்கு சொல்றாரு. பிலிப்பியர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 27வது வசனம் வாசிங்க. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்து மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் இல்லாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தை நிமித்தம் மரணத்திற்கு சமீபமா இருந்தான். மூணாவது காரியம் ஆண்டு விரும்புற ஒரு காரியம் என்ன தெரியுமா, தேவன் ஊழியம் செய்ய விரும்புற ஊழியம் என்ன தெரியுமா, நம்ம ஆஸ்பத்திரி போன கைப்பிரது கொடுக்கணும், சுவிசேஷம் வச்சு போன, கிராமம் வச்சு போன, மிஷன் இருப்போம், அப்படி கிடையாது. ஒரு வீட்டுல உட்காந்து பக்கத்துல இருக்கிறவங்க உட்காந்து ஆண்டு பத்தி பேசி அந்த ஆத்மா கொண்டு வரத ஒரு ஊழியம் தான். உங்க மூலமா உங்க சட்டை இருக்கிற ஒரு ஆத்மா மன திரும்ப ஊழியம் தான், ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தி கொண்டு வரத ஒரு ஊழியம் தான். அப்ப ஏசுக்கு சொன்னாரு, உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேன், எனக்காக நீ என்ன கொடுத்த. அம்மா கவனிங்க, உனக்காக நான் ஜீவனை கொடுத்த, எனக்காக நீ என்ன கொடுத்திருக்கிறா. இன்னைக்கு ஆண்டை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். இப்ப உதாரணமா ஒரு பெரிய வயசான ஒரு தகப்பன் இருக்கிறாரு. வயசான இங்க கவனிங்க, வயசான தகப்பன் சொல்றாரு, அவன் மகனை பார்த்து சொல்றாரு, என் மகனே நான் உன்னை பெற்று வளர்த்து படிக்க வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு அரசாங்கத்துல வேலை வாங்கி கொடுத்து உனக்கு வீடு கட்டி கொடுத்துட்டேன். எப்ப எனக்கு வயசாயிடுச்சு, என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்றாரு. அப்ப அந்த மகன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அப்பா எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க, எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க, எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க, எனக்காக கஷ்டப்பட்டு வீடு கட்டி கொடுத்தீங்க, எனக்காக கஷ்டப்பட்டு அரசாங்கத்துல வேலை வாங்கி கொடுத்தீங்க. இனிமே நீங்க வேலை செய்யாதீங்க, உங்களுக்கு 3 வேலை ஆதாரம் நான் ஆயத்தப்படுத்துகிறேன், உங்களுக்கு 3 வேலை எல்லா தேவைகளும் ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்த எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நீ ஒரு வேலை செய்ய வேண்டாம், நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க. சொல்லுவானா சொல்ல மாட்டேனா ஒரு தகப்பது, ஒன்னொன்னு சொல்ல தட்டத்தை கையில கொடுத்து வெளியே போகணும். ஆனா ஒன்னொன்னு சொல்லலாம். இப்போ ஏச்சு உங்களை கேட்கிறாரு, என்ன கேட்கறாரு தெரியுமா, என் மகளே உனக்காக நான் பூமியில பிறந்தம்மா, உனக்காக அடிக்கப்பட்டேன், உனக்காக ரத்தம் செஞ்சின, உனக்காக முன்மிடி சுமந்த, உனக்காக பாரச்சிலை சுமந்த, உனக்காக ஆணையில் அடிச்ச, உனக்காக மறித்த, உனக்காக 3ஆவது வீடோட இருந்த, எனக்காக நீ என்ன செஞ்சன்னு கேட்டா, ஆண்டவரே உனக்காக நான் வீட்டுக்குள்ள உட்காந்து சீரியல் நாடகம் பார்த்தேன், உனக்காக பக்கத்து வீட்டு குடும்பத்தை கலகம் மூட்டிட்டு இங்க குடும்பத்துல உட்காந்து பேசியிருந்தேன், உனக்காக நான் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்,
உனக்காக நான் சினிமாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், உனக்காக புதுசா பார்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணேன், பூங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க, அந்த பூங்கெல்லாம் நான் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வந்துட்டேன், எல்லாரும் வேடிக்கை பாருங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டேன், உனக்காக நான் அந்த டான்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ்ல போட்டு விட்டேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டேன், அதுக்கப்புறம் சினிமா தேட்டர்ல போனேன், புது படம் வந்துட்டு அந்த படத்தை நடிச்ச நடிகர் கையெல்லாம் இப்படி உதறது அவங்களே பார்த்துட்டு வந்துட்டேன். இதுவா சொல்ல பாருங்க, சொல்லுங்க. எனக்காக என்ன செஞ்சீங்க? ஒரு ஆத்மாக்கு இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறீங்க, ஒரு ஆத்மாக்கு இயேசுவை காட்சி உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஆண்டவர் நன்மை செய்தாரு, உங்களுக்கு நன்மை செய்ய வாங்க இயேசுகிட்ட போலான்னு சொல்லி இருக்கிறீங்க. ஒரு ஆத்மா ஆண்டுக்கு ஆதாயப்படுத்தி இருக்கிறீங்க. ஓயன்றது ஆண்டு கொடுத்த தேவனுக்கு அவருக்கு பதிலுக்கு என்ன தகுமா தாகமா இருக்கு? ஆத்மா தாகமா. எனக்கு எளிய ஆத்மா பாதாளத்துக்கு போது அந்த ஆத்மா மனத்திறமையுமே, அந்த ஆத்மாக்கான ரத்தம் சின்னனே, அந்த ரத்தத்தை பாவமதிப்பு பெற்றுக்கொள்ளாம பாதாளத்துல வேதனைப்படுறேன்னு சொல்லி தாகமா இருக்க ஆண்டு சொல்றாரு. நீ வாழ்ந்து கொண்ட தெருவுல உன் குடும்பத்துக்குள்ள எத்தனை பேருக்கு நீங்க சாட்சி சொல்லிக்கிறீங்க? ஏசுகிட்ட வாங்க. எங்க தம்பி வாய்ப்போட ரொம்ப பக்தி, நல்லா தெரியும், அவங்கள வரதுக்கு ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு நல்லா தெரியும், இருக்குது நல்லா கூட்டம். ஏன் அது எப்படி வர்றதுக்கு என்ன வர்றது? அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கட்ட செய்யணும். அந்த அன்பை காட்டி அவன் செய்ய வேண்டிய கடமை சின்ன எப்போ வந்து உக்காந்துட்டான். போட்டுக்கு போனா வேலை போட மீன் எட்டு போறதுக்கு வெள்ளை மட்டும் பத்தாது, மீனுக்கு அந்த தீனி கொண்டு போனோம், அப்பதான் மீன் கூட வர எடுத்து வந்தோம்ல. அது போல மீனுக்கு தீனி போட்டா வர வைக்கணும். அப்ப அந்த இயேசோட அன்பை பத்தி சொல்லும் போது, அவன் இயேசோட சாட்சி பற்றி சொல்லும் போது ஒரு காலத்துல என்ன தெரியுமா? நம்ப மாட்டீங்க யாரும், இந்த அம்மா தான் நான் சிரிப்பு தெரியுமா? பார்த்த பேக்கல மாட்டின்னு ஓடுறாரு, செயலா போற. எப்ப 2008 ஒரு பையன் ஹாஸ்பிட்டல் வீடு போறேன்னா அவங்க அம்மா அக்கா தங்கச்சி ஏன்னா நின்னா பேக்கல மாட்டின்னு ஓடுற பாஸ்டர் அப்படின்னு. இதுக்கு அந்த பாஸ்டர் கிண்டல் பண்ண இந்த பாஸ்டர் வந்து உட்காந்துக்கிட்டு. ஆமா 2008 கிண்டல் பண்ணாங்க. உண்மையான தான் சொல்றேன். ஏன்னா ஒரு ஆத்மா எப்படி நீங்க ஆயத்தப்பட்டு கிண்டல் பண்ணுங்க, அற்பமா நினைச்சுங்க. எனக்கு ஐயா கிட்டதான் உட்காந்து வசந்த கேட்கிறான். நீங்க எத்தனை பேருக்கு நீங்க வசந்த ஆயத்தப்பட்டிருக்கீங்க? எத்தனை ஆத்மா கொண்டு வந்து கொஞ்சம் வருஷத்து பாருங்க. எங்க தம்பிக்கு அவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு, மேல பாறாங்கல் தூக்கி போடுவான். அப்படிதான் பாறாங்கல் சிந்திப்பான். அதனால அவனுக்கு ஏறல வார்த்தை, இவங்களுக்கு ஏறு இருக்குது. இப்ப இவ்வளவு அப்ப நீங்க எத்தனை ஆத்மாவுக்கு இயேசுப்பட்ட சாட்சி சொல்லிக்க, நன்மை செய்து அவங்களுக்கு உதவி செய்து அவங்க கஷ்டத்துல அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவங்க பலவீனத்துல அவங்க கை கொடுத்து அவங்க வருமான நேரத்துல அவங்க எல்லாம் செய்ய வேண்டிய நன்மை செஞ்சீங்கன்னா நிச்சயமா அந்த ஆத்மா மூலமா அந்த சாட்சி சொல்லும். இன்னும் நம்ம அந்த எண்ணம் இல்லையா? நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும், நம்மள மட்டும் எல்லாமே இருந்தா போதும், அது என்ன நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லவே சொல்லுங்க. மூணாவது கதை இயேசு சொல்றாரு, உனக்கு நான் தேவனை கொடுத்தேன், எனக்கு ஒரு ஆத்மா சம்பாதிச்சியா, எனக்காக ஒரு ஆத்மா கொண்டு வந்தியா, எனக்காக ஒரு சத்தியத்தை கேட்டு ஒரு சாட்சியை கேட்டு ஒரு சாட்சியை கேட்டு ஒரு ஆத்மா சமூகத்துல வந்து அதே இயேசு உங்க செஞ்ச நம்ம எனக்கு செய்வாரா அப்படி எனக்கு தேடி வந்திருக்கிறாங்க. சொல்ல வேண்டிய வேலை உங்க வேலை, கிரியை செய்வது அவங்க வேலை. அதான் சாட்சி. சாட்சி சொல்லணும் ஒரு ஆத்மாக்களுக்கு. இப்ப நம்ம மத்தியில அந்த தாயார் வந்திருக்காங்க, ஒரு அம்மா பக்கத்து வீட்டுல இருந்து. இதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க, ஆனா இன்னைக்கு எதனால வந்தாங்க? அவங்க ஆண்டவரை பற்றி சொல்ல சொல்ல இன்னைக்கு சமூகத்துல வந்து உட்காந்துக்கலாம். ஏன்னா உள்ளூர்ல ஒரு சந்தோஷம், சொந்த வீடு இருக்குது ஆனா சந்தோஷமே இல்லை, குடும்பம் இருக்குது, நிம்மதி எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த கஷ்டத்துல இயேசு பத்தி சொல்லி சாட்சி சொல்லலாம். அவங்க அந்த வீட்டுல உட்கார முடியாது. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு அந்த தம்பி அந்த பாஸ்டர் எப்பவுமே பேச மாட்டாரு, திடீர்னு வந்து சொன்னாரு, அன்னிலே மனசு குதிச்சு, சரி நம்ம போலாம் ஆண்டு வார்த்தை கேட்கறதுக்கு. அப்ப ஆண்டு தேடி வரும்போது இப்ப ஆண்டு அவங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு. ஏன்னா சொல்ல வேண்டிய வேலை கிரியை செய்ய வேண்டிய ஒரு வேலை. அப்ப நீங்க எத்தனை ஆத்மாவுக்கு சொல்லி இருக்கிறீங்க? அவருக்காக எத்தனை ஆத்மா ஆதாயப்படுத்திருக்கீங்க? இப்ப உதாரணமா சொல்றேன், யாரும் வருத்தப்பட வேண்டாம். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் குழந்தை இல்லாம புசம்படாது வாழ்வாங்க? சொல்லுங்கம்மா, குழந்தை இல்லாம புசம்படாது வாழ்வாங்க? அப்படின்னா கல்யாணமே தேவையில்லை. குழந்தை வேணும், ஒரு 2 வேணும், அந்த கார்டுல 10 வேணும், இந்த கார்டுல 2க்கு மேல லாக் பண்றோம். நம்ம பண்றோமே இல்ல, டாக்டர் பண்றான், ஆபரேஷன் போட்டுவான். ஏன்னா அப்ப கல்யாணம் பண்ணா ஒரு 2 குழந்தை வேணும், ஒரு குழந்தை வேணும்னு சொல்றிய. இப்ப நீ மனவாட்டி, அவரு மனவாளன். இப்ப அவருக்கு என்ன குட்டி? ஆத்மா கொண்டு வந்தியா? அதான் குட்டி. இப்ப நான் மனவாட்டி, அவர் மனவாளன், பல்லவத்துல திருமணம் நடக்க போகுது. இப்ப பூமியில எத்தனை ஆத்மா குட்டி கொண்டு வந்திருக்கிறா? நான் உன்னை ரத்தத்தினால மீட்டு சம்பாதிச்சுட்டேன். இப்ப எனக்கு எத்தனை ஆத்மா கொண்டு வந்துக்க? நான் 2 குட்டி கொண்டு வந்தேன் ஆண்டவரே.
பரவாயில்ல, பரலோகம் அதுவே சந்தோஷம் தான். நீ ஒண்ணு கூட கொண்டு வர மாட்டேன்னா அப்ப பொட்ட சொல்றேன், குழந்தையில எடுக்கணும் போல எதுவும் அவங்க வீட்டுல விட்டுரு. அதான் சொல்லுவான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆத்மா கூட சம்பாதிச்சு கொண்டு வராம, தாச்சி கொண்டு வராம, ஒரு ஆத்மாவோட தட்டிட்டு சொல்லாம நீ வந்து உக்காந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம அவருக்கு எதுக்கு? அப்போ ஏற்று விரும்பத்து ஒரு ஆத்மாக்கள் சாட்சி சொல்லு. அந்த ஆத்மாக்கள் இது ஊழியம்தான். நீ எவ்வளவு கதை பேசுறீங்க, 1 மணி நேரமா 2 மணி நேரமா உக்காந்து வெளியே பத்தலன்னா அது ஏன்னு போக்கலாம்னு சொல்ல ஒரு பால் பாயிட்டு வேணுன்றோம். அவன் சொல்லுவாங்க, டீ போட்டுக்கிறேன், வேஸ்ட் பண்ண டீ சாப்பிட்டு வேஸ்டா போவான், உனக்கு வருஷம் வாங்கிட்டு தரணும், அதுக்கு 2 பிஸ்கெட் வாங்க வேணும், பிஸ்கெட் வாங்க இதை போலான்னு அது முடிஞ்சுன்னு எடுத்துக்கா. பால் பொங்குது, சாயந்தரமா குடி. பால் பொங்கல் சாயந்தரமா குடி, சாயந்தரம் வர வைக்கணும்ல. துண்டா டீக்கு 3 ரூபா பெற்றோம், 10 ரூபாய் கட்டு வாங்காது டீ. எங்க டீ குடுக்குறாங்க, அங்கதான் ஒரு கூட்டம் உக்காரம். இன்னைக்கு ஏசிய பத்தி சொல்றது ஒரு கூட்டம் உக்காராது, ஊர் கதை பேசுறது ஒரு கூட்டம் உக்காரம், அவன் குடும்பத்தை பத்தி பேசுறது ஒரு கூட்டம் உக்காரம், ஒரு கிளாஸ் டீ குடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் உக்காரம். ஆனா ஏச பத்தி சொல்ல காணாம போயிடும். இதுக்கு 3வது இயேசுவோட ஊழியத்தை நிச்சயம். ஒரு ஆத்மா அது உனக்கு ஜீவனை கொடுத்து எதுக்காக? நான் உனக்கு ஜீவன், நான் ஊழிய செய்தேன். யார் ஏசு சொல்ற? நான் ஊழிய செய்தேன், சுற்றி நடந்த அற்புதம் செய்தேன், உனக்காக அடிக்கப்பட்டேன், உனக்காக சிலை, உனக்காக மறுத்த, உனக்காக உயிரிழது. இப்ப எதுக்காக நீ என்ன ஊழிய செஞ்ச? ஒரு ஆத்மா அது கட்டிட்டு சொன்னியா, ஏசுகிட்ட வாங்க, சபைக்கு வாங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படி சொல்லிக்க சொல்லல. அப்படி ஏசு அதுதான் கேட்கிறேன். 3வது காரியம் ஆத்மா. 4வது காரியம் சப்ஜெக்ட் முடிய போறேன். 4வது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசிக்குமா. அவர் மனுஷரூபமா காணப்பட்டு மரண பரிணம், அதாவது சிலுவையில் மரண பரிணமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். 4வது ஒரு காரியம் என்ன தெரியுமா? அம்மா இங்க கவனிங்க. இப்போ வேலை செய்றீங்க எல்லாரும் இருக்கிறீங்களா? நம்ம உதாரணமா சொல்ல, வேலை செய்யறவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க பாக்கலாம். வீட்டு வேலையில வெளியே சம்பாதிக்க பண்றதுக்கு வேலைக்கு செய்யுங்களா? எப்போ கை. இப்ப வேலை கொடுக்குற ஓனருக்கு நீ கேப்படினுமா தாய்க்கணுமா வேண்டாமா வேணுமா? அப்ப கேப்படினா தாய்த்துக்கணும், அதான் உனக்கு வேலை. ஆனா நீ தாய்த்துனா அவன் சும்மா சம்பளம் கொடுக்க போறதில்ல, நீ கேப்பனாலும் சும்மா கொடுக்க போறதில்ல சம்பளம், அதுக்கு வேலை செஞ்சுதான் கூலி. நீ வேலை செய்யறன்னு சொல்லி நிமிர்ந்து பேசக்கூடாது, நீ வேலை செய்ய சொல்லி ஒரு இஷ்டம் போல செய்யக்கூடாது, அதை கீழ்படுது தாய்த்து. இப்போ ஏசு உங்களுக்காக வந்து உங்களுக்காக தாய்த்தின்னு உங்களுக்காக எல்லாம் அவமானப்பட்டு இப்ப நீங்க இயேசுக்கு முன்னாடி தாய்த்து இருக்கிறீங்க, அவர் சபைக்குள்ள தாய்த்து இருக்கிறீங்க, அல்லது அவர் சட்டத்துக்கு நீங்க கீழ்படிந்திருக்கீங்க. எத்தனை பேர் கீழ்படிருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். இப்ப உதாரணமா சொல்றேன், ஓனர் சொல்றாரு, ஆமா காலையில இந்த டைம்ல வா, 9 மணிக்கெல்லாம் வரணும், இந்த நம்ம உட்காந்து சேர்ல காலையில பார்க்கும் போது 5 மணில வேலைக்கு போவான், ஏன்னா பெருக்க வேலை 5 மணில போயிடுவேன், நான் பார்த்திருக்கேன். அந்த ஓனர் சொல்றாரு 6 மணில வந்து கையெழுத்து போடணும், 6 மணில வேணும். அப்ப இவங்க என்ன பண்ண தெரியுமா, 6 மணிக்கு நான் கையெழுத்து போடணும்னா இங்க 5 மணில ஓடிடணும், 5:30 மணிக்கெல்லாம். அவன் 6 மணிக்கு கையெழுத்து போடணும், 7 மணி இப்ப கையெழுத்து போடணும் ஓட்டுவாங்க ஓனரு. என்ன சொல்றாரு, தாத்தா காமிச்சு வீட்டுக்கு அனுப்புவாரு. இப்போ ஏத்துக்கிட்ட மட்டும் 6 மணிக்கு வர 7 மணிக்கு வரதுன்னு வச்சுக்கா, என்ன சொல்ல யா இஷ்டம். கேட்டா ரொம்ப பிஸி, அவர் முன்ன மாதிரி இல்ல பார்த்திருப்போம், நான் முன்ன மாதிரி இருக்கிறேன்னா இல்லையா, நீங்காவது இருக்கிறீங்க. 6 மணிக்கு கூட்டணையா 7 மணிக்கு வேணா அதுக்கு ஒரு லிஸ்ட் சொன்னா அவ்வளவுதான், அது ஒரு வெளியே போய் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கும். அவர் எவ்வளவு தைரியம் தான் அவமானப்பட்டு மைக்கில போய் சொல்றாரு, நாம தேவை. அப்ப அந்த வேலை மேல ஓனர் வேலை போயிடன்னு ஒரு பயம் இருக்குது, ஆனா ஏற்றுக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதம் போயிடன்னு பயம் இல்லை. ஓனர் வேலை விட்டு நிப்பாட்டு வர ஒரு பயம் இருக்குது, ஆனா பண்ணக்குள்ள நம்ம சேர்க்க மாட்டாங்க ஒரு பயம் இல்லை. ஆனா ஓனர் நம்மள வேலைக்கு வேணாம் வேளாண் வச்சுக்கணும் பயம் இருக்குது, ஆனா ஏற்று நம்மள கை விட்டுவாரும் பயமே இல்லை. அப்ப என்ன எதிர்பார்க்கிற ஆண்டவர் சொல்றா, முதே பரண்டம் சபைக்குள்ள ஆண்டு சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக உங்க தாய்மை பத்தினா அப்ப உங்களை உயர்த்துவாங்க. அப்ப தேவனுக்கு முன்பாக நம்ம தாய்மை இல்லை, கீழ்ப்படிது இல்லை. அப்ப இந்த கீழ்ப்படியாம தாய்மைப்படாம இருக்கிறனாலதான் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல.
நிறைய பேர் எதுக்காக கட்ட ஜீவனை கொடுத்துக்க, எதுக்காக மறுத்து இருக்கிறாரு. அப்போ ஒரு புதுசா ஒரு ஓனர் தெரிய வேலை கொடுக்குறாரு, வேலை கூட ஓனர் சொல்றாரு, கரெக்டா வேலைக்கு வரீங்க, கரெக்டா செய்யுங்க, கரெக்டா ஒரு சம்பளம் வந்தானா கண்டிப்பா கரெக்டா வருவேன் சார், நான் கரெக்டா லீவ் போடாம வருவேன் சார். ஏன் அந்த ஓனர் பேசுற பேச்சுக்கு எவ்வளவு தாய்த்துக்கிறீங்களோ உங்க பேச்சுல கரெக்டா கண்டுபிடிப்பாரு. இரண்டாவது உங்களை செட் பண்ண, நாளைக்கு வேலைக்கு வர மாதிரி எப்படி வருவீங்க கரெக்டா செட் பண்ணுவாரு. முதல்ல ஏமாத்தலாம் கவர்மெண்ட்ல, ஏன்னா ஆளு கமிஷன் கொடுத்துட்டு கையெழுத்து லேட்டா போற, இப்ப அப்படி மிஷின் வரல, ஏன்னா மாட்டிக்கு வைப்போம். இப்ப அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு எல்லாமே. இப்ப நீ போற டைமே ஒரு சம்பளம் வேணா கை நட்டு வைக்கணும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் அரசாங்கத்துக்கு கரெக்டா கண்ட்ரோல் பண்ணுன்னா பரல ஒண்ணு கரெக்டா கணக்கு இருக்காதா? நீ எத்தனை மணிக்கு வர, தாழ்த்துக்கிறியா, கீழ்படுகிறியா இல்லையே. நம்ம கீழ்படியாம இருக்கிறதுனால்தான் ரொம்ப கஷ்டம். உதாரணமா ஒரு காரியம் சொல்றேன், ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். ஒரு தகப்பனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, நல்ல பேர் இருக்குது, ஒரு தகப்பனுக்கு நல்ல மதிப்பு இருக்குது. அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தான், வாலிப பிள்ளை. அந்த பிள்ளை என்ன பண்ண தெரியுமா? குடிக்கிறான், பிட் பாயிண்ட் அடிப்பான், திருடுவான், அடிக்கடி வேலை பண்ணுவான், கட்டி மட்டுவான், எல்லாரும் பொருளை போடுவான். இப்படியே இருக்கும்போது அந்த தகப்பன் எவ்வளவு புத்திமான் சொல்றாரு, பிள்ளை திருட மாட்டேனா. ஒரு நாட்டுல என்ன ஆச்சுன்னா கவனிங்கம்மா, ஒரு நாட்டுல கட்டி எடுத்து போயிட்டு ஒருத்தர்கிட்ட பணம் கேட்டு என்ன பண்ண அவுத்துல போய் கட்டி எடுத்து குத்திட்டான். அந்த குத்துன குத்துல 2 போலீஸ்காரன் அவனை தொட்டு வர, அவன் மேலதான் ரத்த கரமா இருக்குது. யார மேல அவன் குத்திட்டான் பத்தி அவன் மேல ரத்த கரமா இருக்கு. அந்த போலீஸ் பார்த்து பயந்து வேகமா ஓடுறான், பயங்கர வேகமா ஓடுறான். அந்த போலீஸ்காரன் தொட்டுனா வராங்க, திடீர்னு ஓடி போய் வீட்டுக்குள்ள போய் கதவு சாந்து உள்ள ஓடி கதவு சாதிங்க. அப்பா கேட்காரு, என்னப்பா 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 மேல ரத்தக்காரன், என்னாச்சு என்னாச்சு? அப்பா அப்பா என்ன போலீஸ்காரன் தொட்டுன்னு வராங்கப்பா, நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டப்பா, அதனால போலீஸ்காரன் பை வாங்க வராங்க, தொட்டுன்னு வராங்கப்பா, அழுகுறான், எனக்கு பயமா இருப்பான்னு. அப்ப அவங்க அப்பா சொன்னாரு, சரிப்பா நீ அமைதியார், பயப்படாத, உன் சட்டை கைட்டுனாரா. உன் சட்டை கைட்டு சொல்லு, சட்டை கைட்டுன்னு வந்து என்ன பண்ணிக்காரு தெரியுமா? அந்த சட்டை இவரு வாங்கி போட்டுக்கிட்டு இவர் போட்டுக்கிற சட்டை அந்த பையனை கொடுத்துட்டு, நீ வீட்டை விட்டு வெளியே வராத அப்படின்னு. நான் வரமாட்டேமா, நீ வெளியே வரவே கூடாதுண்ணா. சரிப்பாண்ணா சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, கதவை திறந்துட்டு போலீஸ்கார கிட்ட வராங்க பார்த்துட்டு திடீர்னு ஓடினா இருப்பாரு. போலீஸ்காரன் பச்சை பையனை முகத்தை பார்க்கல, அந்த ரத்த கட்டத்தை பார்த்தாங்க. இது வர நம்ம தூண்டு, அது வர நம்ம கொலைக்காரன் சொல்லி அப்பனை தேடி ஓட அனுப்பிச்சிட்டாங்க போலீஸ்காரன். அப்பனை பிச்சு என்ன பண்ண தெரியுமா? மறுநாள் கோர்ட்ல இருக்கிறாங்க. கோர்ட்ல இருக்கிற பையன் லாஸ்ட்ல ஓடுன்னு ஐயோ கை வந்தது பையனுக்கு, தத்து என்ன திருப்பி சொல்ல போறான்னு சொல்லி கை வந்தது பையனுக்கு. அப்ப கோர்ட்ல நிக்கிறாரு, நீதிபதி கேட்கிறாங்க, நீ இந்த தப்பெல்லாம் பண்ணியா, கொலை பண்ணியா அப்படின்னா. நீதிபதி அப்பா வந்து பையனை பாக்குறாரு, பையன் ஓன ஐவரான். அப்பா சொல்றாரு, நான் பண்ண சார் தப்பு, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டே ரொம்ப தெரிஞ்சு நீதிபதி அவர் பார்த்துட்டு கீழே சைன் பாரு, குற்றவாளிக்கு கடுமையான தண்டனம், தூக்கு தண்டனை சொல்லிட்டார். அந்த பையன் ஓன ஐவரான், அப்பா உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லையப்பா, என்னை யாரை காப்பாற்ற போட்டு, இனிமே யாரு என்னை வளர்க்க போட்டு, உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா. நான் தான்ப்பா தப்பு செஞ்சேன், நீ ஒரு தப்பு பண்ணல, நீ எவ்வளவு எனக்கு புத்திமான்னு சொன்னீங்க, நான் கேட்கல, இப்போ நீங்களே மாநில போறீங்க அப்படின்னா. அப்ப அவங்க அப்பா சொன்னாரா, என் மகனு என்ன என் வார்த்தை கீழ்படின, என்னென்ன சொல்லு கொடுத்த அதெல்லாம் கீழ்படினு நட, நீ பின்னாடி நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு தடவை அவங்க பையனை கட்டி பிடிச்சு அழுதாரான். இனிமே என் முகத்தை நீ பறக்க மாட்ட, இனிமே நான் இவனுக்கு என்னென்ன கத்து கொடுத்தேன், என்னென்ன சொல்லி கொடுத்தேன், அது கரெக்டா போ, பின்னாடி நல்ல மனுஷனா ஆவ அப்படின்னா. அப்ப அந்த பையன் ஓன ஆயிடுச்சு, நான் சென்னுட்டு அப்பதான்பா அப்பா காலில் ஊந்து ஓன ஆயிடுச்சு. அப்பா தூக்கி போறாங்க, இது போயிட்டு ஒரு வாரம் பார்த்து அப்பா கொடுத்துட்டாங்க. அப்பா செத்து போயிட்டான். அந்த பிள்ளை அவங்க அப்பாவை சட்டையை பார்த்து ஆயிதான், அவங்க அப்பா நினைச்சு ஆயிதான். ஏன்னா எனக்கு யாருமே இல்லையாப்பா, நீ சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கல, இப்போ எனக்கு தெரிஞ்சு இல்லாம நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஐது என்ன பண்ண, எல்லாத்தையும் விட்டுட்டான், எல்லா பாவத்தை விட்டு எங்க அப்பா சொன்ன வார்த்தை இன்னும் கை கொண்டு நடக்குன்னு சொல்லி அதை கீழ்படிந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா மன திரும்ப ஆரம்பிச்சான். எல்லா பாவத்தை விட்டு மன திரும்பி ஒரு பெரிய ஒரு நல்ல மனிதனா அந்த ஊருக்கு ஒரு நல்ல பேரா வாங்கினான். எத்தனை பேரை ஆமான்னு சொல்றீங்க? அந்த ஊர்ல ஒரு நல்ல பேரை வாங்கினான். அதே போல ஏசப்பா நீ மறுக்கக்கூடாது, செய்த பாவத்துக்கு அக்கிரமத்துக்கா நீ மறுக்கக்கூடாது சொல்லி உனக்காக ஏசுக்கு மறித்தாரு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவர் வார்த்தை எனக்கு கீழ் வந்திருக்குறியா?
இன்றைக்கு வரைக்கும் அவன் சத்துருக்கு நீ கேட்டு இருக்கிறியா? அப்ப அவங்க அப்பா சொன்னாரு, நான் இருக்கும்போது தெரியலப்பா, இனி மாதிரி நீ கேட்பாடி, இனிமா நான் சொல்றமே செய்யணும். அப்ப அந்த அப்பனுக்கு எவ்வளவு வேதம் இருக்கும், அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இன்னைக்கு நாம சத்தத்தை கீழ்ப்படியாம ஆண்டு தாய்த்தாம இருக்கனால்தான் இன்னைக்கு எல்லாமே போச்சு. நம்ம எந்த நிலைமையில இருந்தோம், எந்த நிலைமையில கட்ட நம்மளை கொண்டு வந்தாரு, அந்த நிலைமை கடந்து வந்த பாதையில் திரும்பி பாருங்க. எவ்வளவு கஷ்டத்துல இருந்த நானும் நடிச்சு பார்ப்பேன். எதை தெரியுமா, வீட்டை விட்டு வெளியே வராதால் வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருப்பேன். வேலை முடிஞ்சா வீடு, வீடு முடிஞ்சா வேலை, இப்படிதான் இருப்பேன். வீட்டை விட்டு வெளியே யாருக்கும் பேச மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு தகுதியில்லாத தகுதியா வச்சுக்க சொல்லி நான் கடந்து வந்த பாதைகள் நினைச்சு பார்த்து கண்ணீர் விட்டு நன்றி சொல்ல. ஏன் தெரியுமா, தகுதியில்லாத தகுதியா வச்சுக்க ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்துல தாய்த்துக்கணும். அவர் பாதத்துல தாய்த்து அவர் சத்தத்துக்கு கேட்கணும். நீ கூட பேச ஆண்டவர் சத்தத்துக்கு கேட்கணும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தாய்த்துக்கிறோம், எத்தனை பேர் கத்தோட சத்தத்துக்கு கேட்பாருங்க. கொஞ்சம் எடுத்து பாருங்க. எனக்கு அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஜீவனை கொடுத்ததுக்கு எதுக்காக தெரியுமா, முதல் காரியம் மரண பந்த உண்மையாரு, உண்மையாரு சர்ச்சைக்கு உண்மையாரு, சபைக்கு ஆண்டருக்கு உண்மையாரு, ஜபத்துல உண்மையாரு போது மனம் வந்தாலே நீ சொல்ந்து பாரு, அது உன்னை சேதப்படுத்தாது. இரண்டாவது காரியம் அன்பு காட்டு. யார கசந்து கொள்ளாது, யாரு மேல கத்துப்பு வைக்காத. அவங்களால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லாத, விட்டுறீங்க. இப்ப ஏசு உங்களை அன்பை காட்ட சொல்றாரு. அந்த அன்பை காட்டுங்க. உன் அன்பு மூலமா அந்த ஒரு ஆத்மா மறைச்சிடணும். உன் அன்பு மூலமா அந்த ஆத்மா ரசித்துக்கொள்ளும். மூன்றாவது காரியம் மரணத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்தா அவருக்கு ஒரு ஆத்மா ஆதாயப்பட்டு அவருக்காக ஊழிய செய்யுங்க. எவ்வளவு பேர்கிட்ட ஒரு ரவுர் போன்ல பேசுறோம், நேர்ல 2 hour பேசுறோம், அந்த 2 hour வீண் வார்த்தை பேசுறோம். ஆனா ஆண்டவர் பத்தி ஒரு வார்த்தை பேசுங்க, அந்த இடத்துல தேவையில்லாத வார்த்தை வராது. யாரை பத்தி பேசணும், இயேசு பத்தி நீங்க பேசி பாருங்க. நீங்க பேசும்போது அந்த இடத்துல ஆவியான கிரியை செய்வார். நீங்க அடுத்த குடும்பத்தை பத்தி பேசும்போது பிசாசு கிரியை செய்வான். ஏன் தெரியுமா, யாராவது ஒருத்தர் வந்து அவங்க குடும்பத்தை பத்தி பேச, உன் குடும்பம் எப்படி இருக்குது, நீ கரெக்டா இருக்குதா, அதை நம்ம பாவத்தை சொல்லி காட்டுவார். அந்த இயேசுவை பத்தி பேச பாருங்க, அந்த பாவத்தை மறைக்கப்படும். அதான் அந்த எனக்காக நீ என்ன செஞ்சிருக்க, ஊழிய செஞ்சோம். உன் குடும்பத்துக்காக, ஆகாரத்துக்காக, வீட்டுக்காக வருமானம் சம்பாதிச்ச, உன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட. ஆனா ஏசுக்காக என்ன கஷ்டப்பட்ட, ஏசுக்காக என்ன சம்பாதிச்சு கொடுத்த, ஆத்மா சம்பாதிச்சு கொடுத்தியா? ஒரு ஆத்மா சத்திரி சொல்லுங்க, அந்த ஆத்மா வச்சிருக்கு வருது. 4வது காரியம் எப்பவுமே கீழ்படுங்க. அவருக்கு முன்னாடி வந்து தாய்த்துங்க, தாய்மை இருங்க. அப்பதான் உங்களை உயர்த்துவார். அப்பதான் உங்க பேரு பெருமை. எல்லா கண்களும் முடியுமா, எல்லா கண்களும் மூடும். கண்களை மூடி ஜெபிட்டு பிற்பாடு காணிக்க பாரு. சோதரிக்கும் தகப்பன் வச்சுக்கிறான் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேலை நன்றி. இத்தனை வேலை கட்டுறது உங்களுக்கு சொல்லி இந்த ராத்திரி வேலை கட்டுற எங்களுக்கு 4 காலத்துக்கு அந்த வார்த்தை முடிக்கிறேங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் வெறிமா போகக்கூடாது, ஒவ்வொரு வார்த்தையும் வெறிமா திரும்பக்கூடாது. அந்த வார்த்தை முடிக்கிறேன் பலப்பத்தின் பெரிய ஏற்று கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே.